TMW shares நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் TMW குரூப்ஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னாக்கா பார்த்தீங்கன்னா மெயின் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து. ஓகேங்களா, எல்லாம் ரொம்ப பேர் கேட்ட வீடியோஸ் தான் வந்து அது சொல்றீங்களா என்ன சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேல்குலேட்டர்ஸ். ஓகேங்களா, ஆப்ஷன் கேல்குலேட்டர் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, TMW ஆப்ஷன் கேல்குலேட்டர்ஸ் என்னது இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா TMW ஷேர் ஆப்ஷன் கேல்குலேட்டர் சொல்லிட்டு. இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டர்ல உங்களுக்கு அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, நம்ம இதுல என்ன பார்க்க போறோம்ன்றத நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்க போறோம் முக்கியமா. சொல்லிட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்றது. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம நார்மலாக பண்றோம்னா உங்க போறோம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். நீங்க பார்த்தீங்கன்னா 16,650 வந்து நம்ம இப்போ பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா, இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 218 ருபீஸ் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 229 ருபீஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா, பட் நம்ம வந்து பண்ணும்போது நம்ம வந்து இது வந்து ரெண்டுமே வந்து சேல் பண்ண போறோம். ஆப்ஷன் சேலரா இருக்கும், நம்ம வந்து ரெண்டுமே சேல் பண்ணிடுறோம். பட் நம்ம சேல் பண்ணுறப்ப நம்மளோட ப்ராஃபிட் என்ன, எங்க லாஸ் வரும், எங்க இது வரும்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடையாது. கரெக்ட்டுங்களா, பட் அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கூகுள் ஷீட்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கூகுள் ஷீட்ல ஒன்றும் பண்ண போறது இல்லை, அங்க இருக்கிற அதே மாதிரி என்ட்ரி போறோம். நம்மளோட ஸ்ட்ரைக் பிரைஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ரெண்டு இடத்துல ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ட்ரி பண்ணிடுங்க. அதோட குவான்டிட்டி இப்போ நம்ம வந்து பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டின்றதுனால அதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாட்டுக்கு வந்து 50 ஸ்டாக்ஸ் வரும். அந்த 50 இது வரும். அந்த 50 இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க லாட் சைஸ்ல. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு லாட்டுக்கு வந்து 50 இது இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீமியம் என்னவோ அந்த ப்ரீமியம் என்ட்ரி பண்ணலாம். ஆனால் பியோட ப்ரீமியம் என்ன இருக்கோ அதை என்ட்ரி பண்ணுறேங்க. சரிங்களா, என்னது பியோட சரி பியோட ப்ரீமியம் என்ன இருக்கோ அதுங்க என்ட்ரி பண்ணுறோம். அடிச்சு 229 ப்ளஸ் அதே வந்து பார்த்தீங்கன்னா சியோட ப்ரீமியம் என்ன இருக்கோ அதுதான் இங்கே வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறோம். கரெக்டுங்களா, இங்கே வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறோம். இப்போ இதுங்க நம்ம என்ட்ரி பண்ண உடனே நம்மளுக்கு இந்த கேல்குலேட்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேல்குலேட்டர் ரெண்டு என்ட்ரி பண்ணிங்கனாலே போதும். இந்த ரெண்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா இந்த கேல்குலேட்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ராஃபிட் எங்கே லாஸ் ஆகும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து என்னன்னாக்கா ஆப்ஷன் சேலுக்கு வந்து நம்ம எங்கே என்ட்ரி ஆகிறோமோ அங்கேயே வந்து க்ளோஸ் ஆகும். எப்பவுமே வந்து நம்ம எங்கே என்ட்ரி ஆகிறோமோ அங்கே வந்து க்ளோஸ் ஆகும். அப்படின்னா நம்ம வந்து 16,650 வந்து என்ட்ரி பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். அப்படின்னா நெக்ஸ்ட் மந்தோட டார்கெட் எடுக்கிறோம். அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் மந்தோட டார்கெட்னா 30th of September 2021 இதோட ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் 13th மந்த்துக்கு நெக்ஸ்ட் செப்டம்பர் 13th வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணோம்னா 22,400 ருபீஸ் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும். கரெக்டுங்களா, கரெக்ட். இந்த மாதிரி வந்து நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ வரும் 22,400 ருபீஸ் நம்மளுக்கு வரும் இதில். சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ இது வந்து நம்ம வந்து இதுக்குள்ள நம்ம எங்க வரைக்கும் எக்ஸிட் பண்ணணும். ஒருவேளை நம்மளுக்கு வந்து நாம நினைச்ச மாதிரி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். கரெக்டுங்களா, அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா நம்ம வந்து இதை வந்து மார்க்கெட் எடுத்திருக்கோம். பட் இதுக்கு ரேஞ்சை விட்டு நம்மளுக்கு ஒரு வேலை போச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும். நம்ம எப்போ வந்து இங்க மேல வந்து எல்லோ லைன் போட்டிருக்கீங்களா, இந்த எல்லோ லைன் இங்க ரெட் லைன் போட்டிருக்கீங்களா. இப்போ மார்க்கெட் வந்து ஒருவேளை நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு, ஒருவேளை கீழே போச்சு மார்க்கெட். கரெக்டுங்களா, இப்போ இந்த கீழே போச்சுன்னா 16,250 வரைக்கும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் 16,200 போகும்போது வந்து நமக்கு வந்து ரெட் லைன் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டுங்களா, பாருங்க 16,250 இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தா 2,400 வந்து ரேஞ்சில் இருக்கும். பட் அதே 16,200 போகும்போது நமக்கு வந்து 100 ருபீஸ் வந்து லாஸ் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டுங்களா, இந்த லாஸ் வந்து கண்டினியூஷன்ஸாக நடந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்கிறேன். இது வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ப்ளஸ் வந்து இதில் வந்து அதே மாதிரி தான் இந்த பக்கமும் அவ்வளோதான். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 17,050. ஓகேங்களா, இந்த 17,050 வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2,400 ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கும். 17,100 பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வந்து லாஸ்ல இருக்கும். கரெக்டுங்களா, இது என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து இப்போ நீங்கள் வந்து ஆப்ஷன் இதே வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இப்போ இந்த ஸ்ட்ரைக் மாதிரி வாங்கிட்டுருங்கன்னா இதுக்கு மேலே போனீங்கன்னா தான் நீங்கள் ப்ராஃபிட்டே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, எங்க இதுக்கு மேலே போனால் தான் ப்ராஃபிட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா, இவ்வளோ இந்த 17,100 மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து இது 100 ருபீஸ் மைனஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டுங்களா, ஆமாம், அது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் இருப்பீங்க. கரெக்டுங்களா, ஆமாம். அதே வந்து ஆப்ஷன் சேலருக்கு வந்து நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து வேணாலே போதும், நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். புரிஞ்சுதுங்களா, ஓகே. இதுதான் சொல்கிறேன், இந்த கேல்குலேட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த கேல்குலேட்டரில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 50 பாயிண்ட்ஸ் போட்டுருக்கோம். கரெக்ட் இல்லைங்களா, இதில் வந்து நீங்கள் 100 பாயிண்ட்ஸ் போட்டாலும் சரி 100 பாயிண்ட்ஸ் போட்டு கூட நீங்கள் செக் பண்ணலாம். பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ்க்கான சேஞ்சஸ் வந்து இங்கே வந்துடும். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே சேஞ்ச் ஆகும். அதே நீங்கள் ஒன்று இல்லை 1 போட்டிங்கன்னா கூட போதும், 1க்கு வந்தால் கூட 1 கூட சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் 100 ருபீக்கும் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும், எல்லாமே நீங்கள் வந்து இந்த கேல்குலேட்டர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, 10 ருபீஸ் போடலாம். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாக்டான கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே போட்டுங்க. இப்போ வந்து 16,650 போட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து 16,650 இருக்குங்க, 16,650 நீங்கள் போட்டு கரெக்டுங்களா. இப்போ ஒரு 10 ரூபாய் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆகிட்டே இருக்கு. நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் லாஸ் வரும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். அப்படிலாம் எவ்வளோ ப்ராஃபிட் இங்கே பாருங்க 21,400 இப்படி. இந்த மாதிரி நம்ம எங்கே வந்து எக்ஸிட் பண்ணணும்ன்றது வரைக்கும் நீங்கள் எல்லாமே இதில் வந்து பண்ணலாம்.
ஈச் இன் 1 ரூபி போட்டீங்கன்னா கூட வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து நம்ம வந்து நம்ம பார்க்கறது வந்து இது மாதிரி தான். அதுதான் சொல்றேன், இந்த கால்குலேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? யாருக்கு தேவைன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல உங்களோட மெயில் ஐடி பண்ணீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு வந்து மெயில வந்து ஷேர் பண்றேன். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாமே நம்ம பார்க்கணும். லாஸ்ட் மந்த் நம்ம பண்ணிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 50,000 ருபீஸ் ப்ளஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மந்த் 1 லேக் ருபீஸ் வந்து பண்ணியிருக்கோம். என்னது பண்ணியிருக்கோம்? 1 லேக் ருபீஸ் வந்து ஒரே ஒரு ட்ரேட்ல பண்ணியிருக்கோம். எவ்வளோ பண்ணிருக்கோம்? ஒரே ட்ரேட்ல 1 லேக் ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மந்த் டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2.5 லேக்ஸ் வந்து நம்ம கிட்ட பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆமா. அதுதான் சொல்றேன். தயவு செஞ்சு சொல்றேன். இது வந்து ஆப்ஷன் சேலிங்ல வந்து உங்களுக்கு வந்து பண்ண முடியும். பட் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கத்துக்கணும். இல்ல சொல்லல. ஏன்னா இதுல வந்து என்ன சொல்றேன்னா முக்கியமா நீங்க வந்து நம்ம இதுதான் வந்து நம்மளுடைய சேனல்ஸ் டிஎம்டபிள்யூ ஷேர்ஸ் சொல்லிருக்கோம். பட் இதுல வந்து நீங்க என்ன ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஒரு வீடியோ இருக்கும். நம்மளோட ட்ரைலர் வீடியோஸ் இருக்கும். அந்த ட்ரைலர் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா போதும். ஹவு டு ஃபைண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சொல்லி இந்த ஒரே ஒரு வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டோட்டலாக நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 50% நீங்கள் புரிஞ்சிக்கலாம். கரெக்டுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தா மார்க்கெட்டுடைய புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆப்ஷன் சேலிங் பண்ணுறது ஆப்ஷன் பையிங் பண்ணுறதா நீங்கள் டிசைட் பண்ணலாம். பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா வந்து நம்மளோட காசை வந்து செக்யூர் பண்ணுறதா ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ப்ராஃபிட் பற்றி யோசிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப நேரம் பேசுறதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.